வாழ்க்கை நாடகமா? என்ன கதையம்மான்னு ஒண்ணுமே புரியலையே! அச்சச்சோ! கோபி உங்களுக்கு என்னாச்சு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறீங்கம்மா. எல்லாரும் உங்கள விட்டு போறாங்க. நீங்க எட்டி பார்க்கும்போது, அப்ப நீங்க பண்றது தப்பு. சத்தியமா தப்பு தான் கோபி. நீங்க பண்றது வர வர சரியில்ல கோபி. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க ஆச்சரியமா தான் இருக்கு. கமர் கட்டு வாங்கி சாப்பிட நல்லா தான் இருக்கு. நீ ஏன் இப்படி சொல்லுற? நான் கொஞ்ச நேரம் அசந்து தூங்குறேன்னு தூங்குனேன் கோபி. ஓ! உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியமோ? இப்போ அப்படின்னு எட்டி பார்க்க ஆசை. அதுக்குள்ள வாயில மீசை. அப்படின்னு எட்டி பார்க்க தான் ஆசை. அதுக்குள்ள பாக்கியா அக்காவும் தூக்கம் கண்ணில் எழுப்புவேங்க. தூக்கமா தூக்காதீங்க, எனக்கு ரூ. பாட்டு பாடுங்கன்னு ஆறுதல் பாட்டு பாட, அடுத்து இன்னொரு பையனும் வந்து பாடுவேங்க. அம்மா அம்மா தாய் பாசத்தில் நம்மள மிஞ்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு எட்டி பார்த்தோம் ஆடியன்ஸு. உங்களுக்கு இருக்கு சஸ்பென்ஸு அப்படின்னு பாக்கியலட்சுமி சீரியலு. நீ கிளம்பு போயிடுப்பா அப்படின்னு எட்டி சொல்ல, யாரை பார்த்து சொல்கிறேன்? ஆடியன்ஸையே சொல்லுறேன். இல்லைங்க, எங்கள் அப்பா சொல்லுறேன், எங்கள் அப்பாவை சொல்லுறேன். கோபியே நாளுக்கு நாள் டென்ஷன் ஏற்றுறாரு. கவர் கேட்டே வாங்கி தரமாட்டாரு. ஒய்ங்க நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, இல்லைனா உங்களை நானும் செழியனும் வந்து உங்கள் கல்லாலேருந்து காய்ச்சி போட்டி எல்லாம் எடுத்துக்குவோம். அதை நீ சொல்லாத, நான் பள்ளத்துக்குள்ள பதுக்கி வச்சிருக்கேன்பா, உனக்கு தெரியாது. எது பள்ளத்துக்க சார்? இங்கே பாரு, சாரி அப்பா, இங்கே பாரு, நீ காய்ச்சி கொடுக்கல அவ்வளோதான். உன்னை நீ காய்ச்சி கொடு அவ்வளோதான். நான் கமர் கட்டு வாங்கி சாப்பிடணும். கொடுக்க முடியாது, ₹1 கூட கொடுக்க முடியாது, என்னால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. ஓ திவ்யா திவ்யா திவ்யா, எது திவ்யாவா? அது யாரு அப்படின்னு கேட்டு சண்டை போட, என்னங்க எனக்கு தெரியாது திவ்யாவா அப்படின்னு கேட்க, ஐயோ திவ்யா இல்லைம்மா, தனுஷ் படம் பார்த்தம்மா, அந்த மைண்ட் வாக்கில் கத்துறாமா அப்படின்னு சொல்ல, நானும் ஒத்துக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல, அச்சோச்சோ ஆரம்பிச்சிட்டாங்களே, உண்மையை சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு பார்க்க, என் முன்னில்லை என் போல கமெண்ட் கேட்டு கேட்குறான். காசு இல்லை, நான் எங்கே போவேன் சொல்லு சொல்லு. அவன் எவ்வளோ கேட்குறான் தெரியுமா? ₹2 கேட்குறான். அதுக்கே என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு வீட்டுக்கு விட்டு போக சொல்கிறான். அவனுக்கு இருக்குது அமிக்கல் பறக்குது. என்னோட அப்பா கிட்ட கேட்டியா கமர் கட்டு? கேட்டேன்டா. அவர் கமர் கட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி வீட்டை விட்டு போ அப்படின்னா. என்ன சொல்கிறேன்? ஆமாம், நமக்கு கொடுக்கறது எதுக்குடா அவருக்கு? வீட்டை விட்டு போட்டோம், நாட்டை விட்டு போட்டோம், எங்கடா போட்டோம்? சூப்பர்டா. நான் போயிட்டு வந்துடுறேன் வெளியே ஜாக்கிங், நான் ஓடிட்டு வந்துடுறேன்.